வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் காட்டியானம் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: காட்டியானம் அரிசி 125 ml, இது 100 கிராமுக்குள்ளது. நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆச்சு, எப்படி ஊறிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். 6 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ 2வது கப் தண்ணி, 3வது, 4வது கப் தண்ணி, 5வது கப் தண்ணி, 6வது கப்பு. பாசிப்பருப்பு 25 கிராமு நல்லா கழுவிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அதே கப்பில் தான் நான் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் போட்டுடலாம். இப்போ பால் அதே கப்பில் 1 கப்பு, இப்போ 7 கப்பு நம்ம ஊற்றிருக்கோம் பாலோடு சேர்த்து. இப்போ நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு, 2வது விசில் வரப்போ மேலே தண்ணி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. டோட்டலாக 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ வானலியில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நெய் உருகிருச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். பாருங்கள், பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே உங்களுக்கு தண்ணி வரலைன்னா 12லேருந்து 15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். காட்டியான வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு அரிசி. நான் 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். வறுத்த முந்திரியை போட்டு நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் 125 கிராம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பச்சை கற்பூரம் இந்தளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். 25 கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நான். மறுபடியும் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது திராட்சையை தனியாக வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் உருகிருச்சு. தேவையான அளவு திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை கடைசியில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொங்கலுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான காட்டியானம் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.